ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோனே சொல்லலாம். நம்ம காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம விஜய்கிட்ட சொல்லணும். அவர் சந்தோஷத்தை நம்ம அவர் முகத்தில் பார்க்கணும், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம விஜயுமே ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி வந்து விஷயத்த சொல்ல வர டைமில் இங்கே வெண்ணிலா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வந்துருச்சு. அவங்க உடம்பு ரொம்பவே நல்லா க்யூர் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம விஜய்கிட்ட இப்படி தான் நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு காரணம் உங்கள் சித்தப்பா தான் எங்களை எப்படியெல்லாம் மிரட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்புனாங்க. என் கண்ணு முன்னாடி என் அம்மாவும் என் அப்பாவும் இறந்துட்டாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய், ஐ லவ் யூ விஜய், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னலாம் சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் வந்து அவங்களுக்கும், அதாவது விஜய்க்கும் நம்ம காவேரிக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக வெண்ணிலா உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்ல இங்கே வெண்ணிலாவோ இல்லை விஜய், நான் வந்து எனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சாமே, அது கூட சொன்னாங்க நர்ஸ், எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை, இப்போ எனக்கு பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வந்துடுச்சு விஜய், நீயும் நானும் எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணோம், சரி விஜய் நம்ம நெக்ஸ்ட்டு கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயோ அதாவது காவேரி பற்றியே சொல்ல வராங்க. ஆனால் அவங்க வந்து நம்ம விஜயை பேசவே விடாமல் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருந்தால் அப்படியே உடனே நம்ம விஜய்க்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அப்படியே மயக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம விஜயால் அவங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லவும் முடியல வெண்ணிலா கிட்ட. உடனே நர்ஸ் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கள் தாத்தாவும் பாட்டியும் என்னடா விஜய் என்னடா நடக்குது, அவளுக்கு எல்லா ஞாபகமும் திரும்ப வந்துடுச்சு, ஓகே இப்போது உன்னை வந்து அவள் கட்டி பிடிக்கிறா, இதெல்லாம் காவேரி பார்த்தா எவ்வளோ மனசு கஷ்டப்படுவா, அவளுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான்டா. ஆமாம் பாட்டி தாத்தா, நான் மறந்தே போயிட்டேன், காவேரி லைனில் தான் இருந்தா. அப்புறம் ஃபோனை பார்க்குறாங்க நம்ம விஜய், ஆனால் ஃபோன் வந்து கட் ஆகிட்ருக்கோம். இன்னொரு சைடு காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவங்க ஆசையாக நம்ம அதாவது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த விஜய்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக ஃபோன் பண்ணாங்க. ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சுட்டாங்க. இங்கே வெண்ணிலா வந்து திரும்ப வந்துட்டாங்க. இப்போது வெண்ணிலா வந்து அதாவது வெண்ணிலாவுக்கு காவேரிக்கும் நம்ம விஜய்க்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வந்தால் கண்டிப்பாக நம்ம அதாவது வெண்ணிலா வந்து ஒத்துக்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். விஜய் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க போகிறாங்க தான் நான் நினைக்கிறேன். இங்கே விஜய் வந்து நமக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த வெண்ணிலா கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையோ இல்லை அவங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறதா ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோடு இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக வெண்ணிலா வந்து விஜய் வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இங்கே காவேரிக்கு அதாவது சொல்ல வந்த விஷயத்த நம்மளால் சொல்ல முடியலையே, நம்ம கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த ஆசாசியாக சொல்லலான்னு போனால் இந்த வெண்ணிலாவுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு போல். இதுக்கப்புறம் விஜய் வந்து தெளிவான ஒரு முடிவு வெண்ணிலா விஷயத்தில் எடுக்கணும், அப்போ தான் நம்ம அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம காவேரி வேறு ஒரு அதிரடியான முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த விஜய்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போது நம்ம வெண்ணிலாவுக்கு க்யூர் ஆகிடுச்சு. நம்ம விஜய் வந்து எப்படியாவது வெண்ணிலாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்றது சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. இங்கே காவேரியுமே வெண்ணிலா விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவு நமக்கு கிடைக்கணும், அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தவே அதாவது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம தாத்தா விஜய்கிட்ட சொல்கிறாங்க, சரிப்பா விஜய் இப்போ தான் வெண்ணிலாவுக்கு க்யூர் ஆகிடுச்சுல, இதுக்கப்புறம் அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, சீக்கிரமாகவே இந்த வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டிலே விட்டுட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நீ காவேரியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்கிறாங்க. சரிங்க தாத்தா, நீங்கள் சொல்கிறது தான் நானும் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது எங்கள் தாத்தா கேட்குறாங்க, சரிப்பா விஜய் இப்போது நீ வெண்ணிலா கிட்ட இப்படி எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, நீயும் நானும் லவ் பண்ண விஷயத்த நீ மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னால் அவள் ஒத்துக்குவாளாப்பா, இந்த வீட்டை விட்டு போவாளா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே விஜய் இருந்துட்டு கண்டிப்பாக தாத்தா வெண்ணிலா நான் அவளுக்கு சொல்லி புரிய வச்சுனா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு பேசுகிறாங்க. சரிப்பா அதுக்கான வேலையே ஃபஸ்ட்டு நீ செய் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவுமே சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி முகமே சரியில்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சு. ஆனால் இப்போது ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க. விஜய்கிட்ட எந்த விஷயமும் சொல்ல முடியலையே, அதுக்கான சுச்சுவேஷனும் வரலையே, நம்ம வீட்லேயும் விஷயத்த சொல்ல முடியாது, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் கர்ப்பமாக
இருக்கேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே சொன்னால் கண்டிப்பாக அம்மா கத்துவாங்க, ரொம்ப பெரிய சண்டை வரும், அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உடனே காவேரி அவங்க வயிற்று மேலே கையை வச்சுக்கிட்டு, செல்லம் நீ வந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல முடியல, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் உன் அம்மா இருக்க, கடவுளே ஏன்னா எனக்கும் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சடான் நம்ம கங்கா வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்ன காவேரி அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே கங்கா கேட்கவும், இங்கே நம்ம காவேரியும் அது ஒன்றும் இல்லைக்கா, தலைவலிக்குது அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் காவேரி, உன் முகமே சரியில்லை, தலைவலினா நீ இப்படி தான் உட்காந்து அழுவியா, எனக்கு தெரியாத உன்னை பற்றி, என்ன விஷயம்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்டதுமே அக்கா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கங்காவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம காவேரி ரொம்பவே அழுதுடுறாங்க. காவேரி என்னடி ஆச்சு, என்னன்னு சொல்லிட்டு அழுடி, என்னன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும், நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருந்தா எனக்கு பதட்டமாகாதா அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா ஒரே நிமிஷம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு வந்து, அக்கா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்க்கா, இந்த விஷயத்த முதல்ல நான் விஜய்கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ அதுக்கான சுச்சுவேஷன் அமையல, அதனால் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன், நீ தயவு செஞ்சு அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயத்த என்னன்னு சொல்லுடி, விஷயம் என்னன்னு தெரிஞ்சால் தானே அப்படின்னு சொல்ல, அது வந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தனும் ரொம்பவே பயத்தோடும் நம்ம காவேரி சொல்கிறாங்க. என்னடி இப்படி பயப்படுற, இப்படி டென்ஷனாக இருக்க, உன் முகமே சரியில்லை, அப்படி என்ன தான் விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துக்கா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கங்காவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன காவேரி, சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு நீ அழுதுட்டு உட்காண்ட்ருக்க, குழந்தை இல்லாதவங்க எத்தனை பேர் கோயில் குளம் போயிட்டு குழந்தை இல்லாதவங்க இருக்காங்க, உனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்குடி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அதை நினச்சி நீ ரொம்ப சந்தோஷப்படணும், சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி அழுதுகிட்டு உட்காண்ட்ருக்கேடி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி, சரி நான் போயிட்டு சக்கரை எடுத்துகிட்டு வரேன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து போகிறாங்க. அக்கா வேண்டாம் வாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காவேரி இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க, சந்தோஷமான விஷயம், இதை கொண்டாடணும், நீ என்னடானா இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, வேற என்னக்கா பண்ண சொல்கிற, என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கே, வீட்டில் அம்மாக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்ல முடியாது, சொன்னாலும் ஒப்பந்தம் போட்டு தானே கல்யாணம் பண்ணேன், நடிக்க தானே போனேன், நடிச்சுட்டு மட்டும் தான் நீ வந்திருக்கணும், இப்படி குழந்தையோடு வந்து நிற்கிறியடின்னு சொல்லி அம்மா திட்டும்க்கா, அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது வீட்டில் சொல்கிறதுக்குமே, சரிடி இந்த விஷயத்த உன் புருஷன்கிட்ட சொன்னியே இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லைக்கா சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனால் இப்போ கண்டிப்பாக நான் அவர்கிட்ட சொல்ல போகிறது கிடையாதுக்கா அப்படின்னு சொல்ல, என்னடி இப்படி சொல்கிற, சொல்லலான்னு தான் இருந்தேன்னு வேற சொல்கிற, இந்த விஷயம் ஃபஸ்ட்டு உன் புருஷனுக்கு தான் தெரியணும், உன் புருஷன் ரொம்ப சந்தோஷப்படுவார், சொல்லாமல் நீ என்னமோ அழுதுட்டு உட்காண்ட்ருக்க, சரி நம்ம வீட்டில் தான் அம்மா கிட்ட தான் சொல்லலை, அவர்கிட்டயாச்சும் நீ சொல்லியிருக்கணும் இல்லை அப்படின்னு கேட்க, அது வந்துக்கா சொல்லலான்னு அவருக்கு கால் பண்ணேன், அவர் எங்கள் வீட்டில் தான் தாத்தாவை பாட்டியை பார்க்குறதுக்காக போயிருக்காரு, சொல்லும்போது தான் இங்கே வெண்ணிலா சத்தம் கேட்டுச்சு, விஜய் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு எல்லா ஞாபகமும் திரும்ப வந்துடுச்சு போலக்கா, அவங்க 2 பேர் லவ் பண்ண விஷயம், அவங்க வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துச்சுல்ல, அது எல்லாத்தையுமே விஜய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா இப்போது அவளுக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சு, விஜயை வந்து கண்டிப்பாக யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் அவளுக்கு தோணும், நான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா, அதனால தான் நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன், அவர்கிட்ட நான் விஷயத்த சொல்லலைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கங்கா இருந்துட்டு, என்ன காவேரி இப்படி சொல்கிற, அதுதான் அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டிலே விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி தானே விஜய் சொன்னார், இப்போது நீ சந்தோஷப்படுடி, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க மாட்ட, நீ உங்கள் வீட்டுக்கே போயிடுவில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் தான்க்கா பிரச்சனையே இருக்குது, விஜய்க்கு என் மேலே தான் ஆசை, விருப்பம், காதல், லவ் எல்லாமே என் மேலே தான் இருக்குது, எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், விஜய் ஏன் பக்கம் இருந்தாலுமே ஆனால் வெண்ணிலா விஜயை விட்டு கொடுக்கணும்ல, வெண்ணிலா நான் போகமாட்டேன், என்னை நீ லவ் பண்ணி ஏமாற்றிட்டல, கண்டிப்பாக நான் உன் கூட தான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தான்னா நான் என்னக்கா பண்ண முடியும், அதனால தான்
விஜய் வெண்ணிலா விஷயத்தில் தெளிவான ஒரு முடிவு எடுக்கட்டும், வெண்ணிலாவை அவங்க வீட்டிலே கொண்டு போய் விடட்டும், அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்து வாழலாமா இல்லையான்னு முடிவெடுக்கலாங்க்கா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம காவேரி சொன்னதுமே இங்கே கங்கா இருந்துட்டு, என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற, வெண்ணிலா லவ் பண்ணவ, அதுவும் எப்போவோ லவ் பண்ணவ, இப்போது உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் 2 பேருக்கும் இப்போ குழந்தையும் பிறக்க போகுது, அப்புறம் என்னடி அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்க பைத்தியக்காரி, உனக்கும் அவருக்கும் தான் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைக்கா, எங்களுக்கு நடந்தது அக்ரிமெண்ட்டு தானே, என்ன ஒன்று நாங்கள் டிவோர்ஸ் பண்ணலை, அவ்வளோதான், சட்டப்பூர்வமாக டிவோர்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது தாண்டி பைத்தியம், உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகலை, நீங்கள் 2 பேர் தான் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க, இது கோர்ட்டு போலீஸு எங்கே போனாலுமே உங்கள் 2 பேர் பக்கம்தான் தீர்ப்பே வரும், உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு, வெண்ணிலா லவ் பண்ணவ, எக்ஸ் லவர், அவ்வளோதான் அவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து எந்த அளவுக்கு நம்ம காவேரிக்கு எடுத்து புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு புரிய வைக்கிறாங்க. இருந்தாலுமே காவேரி மனசு ஒத்துக்கவே இல்லை. வெண்ணிலா வந்து அதாவது விஜயோட வாழ்க்கையை விட்டு அவங்க நிரந்தரமாக போகணும், விஜய் தனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே நம்ம கங்காவும் காவேரியும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம காவேரிக்கு ஒரு மெசேஜ் வருது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபோட்டோ வருது. நம்ம விஜயும் வெண்ணிலா வந்து விஜயை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதை பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது. அதை பார்த்து இன்னுமே செய்கிறாங்க, ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு, என்ன காவேரி ஃபோனை பார்த்து அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி பார்க்க ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கங்காவுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னடி காவேரி, என்ன இது, இந்த வெண்ணிலா விஜயை இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா, அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இங்கே கங்கா வந்து வெண்ணிலாவை திட்டுறாங்க. காவேரிக்கு பயங்கர அழுகையாக வருது, அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்கள பார்க்கவே அவ்வளோ ஒரு கஷ்டம், அந்த அளவுக்கு அழுகுறாங்க. உடனே ராகினி காவேரியோட ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. வந்துட்டாளா இவ, நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கு இவ கால் பண்ணியிருப்பா, இவ கால்லாம் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணவே இல்லை. திரும்ப கால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே கங்கா இருந்துட்டு, ஏய் கால் அட்டன் பண்ணி பேசுடி, அவள் என்ன தான் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கங்கா வந்து காவேரியோட ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. உடனே ராகினி இருந்துட்டு, என்ன காவேரி மகாராணி சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க கங்கா பேசுகிறாங்க. ஏய் என்னடி உனக்கு என்ன தான் பிரச்சனை, உனக்கு இதே வேலை தானா, உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திட்ட. இங்கே ராகினி இருந்துட்டு, ஓ காவேரிக்கு அக்கா பேசுகிறீங்களா, சொல்லுங்கள் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, இங்கே பெரிய லவ் சீனே போய்கிட்டு இருக்கு, அதை தான் ஒரு சின்ன ஃபோட்டோவாக எடுத்து காவேரி ஃபோனுக்கு அனுப்பினேன், நீயும் பாத்தியா கங்கா அப்படின்னு சொல்லி கேட்க. இப்போ உனக்கு என்னடி, உனக்கு என்ன இதில், எதுக்காக நீ காவேரி விஷயத்தில் விளையாடுற, அவள் விஷயத்தில் மூக்கை நுழைக்கிற வேலை வச்சுக்கினேன், உன் மூக்கை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுக்கு சொல்கிறாங்க. இங்கே ராகினியும், ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, உன்னை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது, அப்படி இவளை பார்த்து பயந்துட்டாலும் அப்படியே கட் பண்ணிடுவியா மூக்கை, உன் கையை உடச்சிடுவேண்டி அப்படின்னு சொல்லி ராகினி சண்டை போடுற மாதிரி பேசுகிறாங்க. காவேரிக்கு கோவம் வந்துடுது. ராகினி உனக்கு என்னதாடி பிரச்சனை, உனக்கு நான் நல்லா இருக்கக்கூடாது, நான் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்காது, இப்போது வெண்ணிலாவும் அவரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணி நீ இப்படி அனுப்பி விட்டுட்டா நான் நம்பிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. எங்கள் ராகினியும், ஏம்மா நான் லைவாக கூட காட்டுறேன், நீ நம்பலைன்னா இரு, விஜயும் வெண்ணிலாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே திரும்ப வந்துடுச்சு, வெண்ணிலா விஜய்ன்னு சொல்லிட்டு உருகிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் உனக்கும் விஜய்க்கும் இருக்கிற பந்தம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் விஜய் வந்து உன்னை எத்தனை டைம் தேடி வந்தாலும் ஓடி உருகி காதலிச்சாலும் அது வேலைக்கே ஆகாது, வெண்ணிலா களத்தில் இறங்கிட்டா, இதுக்கப்புறம் வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை, அவ்வளோதான் உன் வாழ்க்கை, நீ எப்போவும் வாழா வெட்டியா உன் அம்மா வீட்டில் தான் உட்காண்ட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காவேரி எதுவுமே பேச முடியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்ன காவேரி அழுதுகிட்டு இருக்கியா, நல்லா அழு, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதை பார்க்க முடியலையே நேரில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து ரொம்பவே டீஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம காவேரியை கங்காவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ராகினி உனக்கு வேறு வேலையே இல்லையாடி, ஒழுங்கு மரியாதையாக ஃபோனை கட் பண்ணிடு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவோன்னு தெரியாது,
என்னடி பண்ணுவ நீ? என்ன பண்ண முடியும் உன்னால்? ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சா உன் தங்கச்சி வாழ்க்கையை சரி செஞ்சு வை. அது உன்னால் முடியுமா? முடியாதுல்ல. அப்போ மூடிட்டு இரு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாருடி, வார்த்தையாக அளந்து பேசு, இல்லைனா நானும் பேச வேண்டியது இருக்கும். உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே சண்டை போடுறாங்க. இங்கே ராகினி இருந்துட்டு, இங்கே பாரு கங்கா, சும்மா வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்காத. இங்கே விஜயும் வெண்ணிலாவும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொமான்ஸை படம் எடுத்தே போடலாம், அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. எப்படியோ ஒன்று, நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. சரி சரி, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் வச்சிடுறாங்க. எங்கள் கங்கா இருந்துட்டு, என்ன காவேரி, அந்த வீட்டில் என்ன தாண்டி நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. காவேரி இருந்துட்டு, அக்கா கண்டிப்பாக விஜய் மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காது. வெண்ணிலா தான் ஏதாவது பண்ணியிருப்பான். அதை தான் இவ ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருக்கா. இவளெல்லாம் நம்பவே கூடாதுக்கா. நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த ராகினி நினைப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் மனசு ஃபுல்லாக நான் மட்டும்தான் இருக்கேன். அவர் வேற ஒரு பொண்ணை ஏறுறது கூட பார்க்க மாட்டார். எனக்கு நல்லாவே தெரியும். அவரை பற்றி முழுசாக எனக்கு தெரியும்க்கா. எப்படியாவது வெண்ணிலாவை பேசி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும்னு தான் நினைப்பார். ஆனால் வெண்ணிலா மனசில் விஜய் தான் இருக்கார். விஜய்ன்னு சொல்லிட்டு எப்போவும் விஜய் நினப்பாவே இருக்காங்க. வெண்ணிலா விஷயத்தில் ஏதாவது ஒரு தீர முடிவு வரணும்க்கா. அப்போ தான் நான் இந்த வீட்டை விட்டு போக முடியும். அப்போ தான் என் வயிற்றில் குழந்தை வளருது அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கங்காவும், காவேரி, இந்த விஷயத்த எத்தனை நாள் மறைக்க முடியும்? மிஞ்சி போனால் 4 மாதம். 4 மாதத்துலேயே வயிறு லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிரும்டி. கண்டிப்பாக இந்த விஷயத்த மட்டும் மறைக்கவே முடியாது. என்ன விஷயம்னாலும் மறைக்கலாம், எவ்வளோ பொய்னாலும் சொல்லலாம். ஆனால் குழந்தை விஷயத்தில் பொய் சொல்லவே முடியாதுடி. 10 மாதம் ஆனால் நீ குழந்தைய பெற்று தான் ஆகணும். அதை வயிற்றுலேயே வச்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது. அப்படி தான் இந்த மாதமாக இருக்கிற விஷயத்த ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது காவேரி. அதுக்குள்ளே உன் லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகணும். அப்போ தான், இல்லைன்னா நிலமை ரொம்ப மோசமாக போயிடும்டி. சரிக்கா, நீ இப்போதைக்கு அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொல்லாதுக்கா, ப்ளீஸ்க்கா எனக்காக அப்படின்னு சொல்லி காவேரி கெஞ்சுறாங்க. சரிடி, இதுவும் ரொம்ப நாளைக்கு மறைக்கிறது உனக்கு நல்லது கிடையாது. ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயத்த நம்ம அதாவது ஏதாச்சும் பண்ணியே ஆகணுண்டி அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு எப்படியாவது வெண்ணிலாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. வெண்ணிலா கிட்டே போய் பேச போகிறாங்க. வெண்ணிலா அப்போ தான் தூங்கி எந்திரிக்கிறாங்க. கொஞ்சம் நல்லாவே இருக்காங்கன்னே சொல்லலாம். சொல்லுங்கள் விஜய், வாங்க, சாப்பிட்டீங்களா நீங்கள்? நான் சாப்பாடு போட்டுட்டு வரவா அப்படின்னலாம் சொல்லி நம்ம வெண்ணிலா கேட்குறாங்க. இல்லை வெண்ணிலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விஜய், நீங்கள் என்ன கேட்க வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் அப்பா அம்மா எப்படி இறந்தாங்க, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்க வரீங்க. அதுதான் விஜய், உங்கள் சித்தப்பாவால் தான் ஆனதே. உங்கள் சித்தப்பாவை சும்மா விடாதீங்க. என் அம்மாவையும் என் அப்பாவையும் என் கண்ணு முன்னாடியே பறிச்சிட்டாங்க. எனக்கு இதை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது விஜய். எனக்குன்னு யாருமே இல்லை. எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் விஜய். 7 ஜென்மத்துக்கும் உங்கள் பொண்டாட்டியாக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் விஜய். நம்ம சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிப்போம். இத்தனை நாளாக நம்ம பிரிஞ்சு இருந்தோம், இப்போ தான் ஒன்று சேர்ந்துருக்கோம். சீக்கிரமாகவே நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா சொன்னதுமே, ஐயோ தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காளே, இப்போ வரைக்கும் அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாது. சரி, நம்ம சொல்லுவோம். அது வெண்ணிலா, எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. கண்ணெல்லாம் முட்டையாக முழிக்கிறாங்க. என்ன விஜய் சொல்கிறீங்க? என்னை விட்டுட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி விஜய் மனசு வந்தது? உங்களுக்கு எப்படி மனசு வந்தது சொல்லுங்கள். உங்களுக்காக நான் என் அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டு நிற்கிறேன். யாருமே இல்லாமல் நடு தெருவில் நிற்கிறேன். என்னை விட்டுட்டு நீங்கள் எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, நான் உன்னை எவ்வளோ நாள் தேடி பார்த்தேன், நீ எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. நானும் உன் நினப்பாவே தான் இருந்தேன். எனக்கு இப்போ கல்யாணம் நடந்து 1 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உன்னை தேடிக்கிட்டு தான் இருந்தேன் வெண்ணிலா. நீ கிடைக்கவே இல்லை. உன்ன மாதிரி அன்பு காட்டுறவ ஒருத்தி கிடைச்சா. நான் அவளை லவ் பண்ணல, கல்யாணம் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்காது வெண்ணிலா. இதுதான் உண்மை, இதுதான் ரியலு. இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இங்கே பாரு வெண்ணிலா,
உனக்கு உடம்பு முடியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை ஹாஸ்டலில் சேர்த்திட்டு இருந்தாங்க, அனாத ஆசிரமத்தில். அங்கேருந்து தான் நான் கூட கூட்டிகிட்டு வரல, என் பொண்டாட்டி காவேரி தான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா. அப்போ தான் நீ உயிரோடு இருக்கனே எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நீ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். நீ ரொம்ப நாளாகவே இங்கே தான் இருக்க வெண்ணிலா. உன் உடம்பு சரியாகணும், சரி செஞ்சு உன்னை நல்ல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னால எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது வெண்ணிலா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் விஜய், அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சோ நடக்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்களை உயிராக லவ் பண்ணேன். உங்களை தவிர வேறு ஒருத்தனை இந்த மனசில் கண்டிப்பாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது விஜய். எனக்கெல்லாம் தெரியாது, நான் உங்கள் கூட தான் இருப்பேன். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா வந்து அடம் பிடிக்கிறாங்க. இங்கே விஜயோ, ஏன் வெண்ணிலா குழந்த மாதிரி அடம் பிடிக்கிற? நீ கேட்குறதுக்கு நான் என்ன குச்சி மிட்டாயா உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு? என்னால் முடியாது வெண்ணிலா. நான் காவேரி தான் உண்மையாகவே லவ் பண்ணுறேன். அவளை நான் உயிராக நேசிக்கிறேன். அவள் இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது வெண்ணிலா. நான் சொல்கிற விஷயத்த நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.